எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்க அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ கண்டினியூஸாக இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் லாக்டவுன்ல நம்ம மண்டேல இருந்து இன்னைக்கு தேர்ஸ்டே வரைக்கும் ஒரு கண்டினியூஸான ஒரு 4-day ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பிசினஸ் ஜிம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம கண்டினியூஸான ஒரு 7th டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ லாஸ்ட் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு புது கான்செப்ட்ஸை, ஒரு புது விதமான ஒரு விஎம் ப்ரோ டூலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்றோம். இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி வந்து டிஃப்ரெண்டாக ஒரு பிளானையோ ஒரு பிளான் காம்பினேஷனையோ இல்லாட்டி ஒரு ரெனுவல் பிரீமியம் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூஸாக நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமரை ப்ராஸ்பெக்ட் பண்றதுல இருந்து அந்த கஸ்டமரை அப்ரோச் பண்ணி அவருடைய லேப்ஸ் பாலிசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவைவ் பண்ணி அதுல இருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியால இருந்து பிளான் காம்பினேஷன்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோல இருந்து ஒரு புது போர்ட்ஃபோலியோ ஒரு புது பிளான் ஆட் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமருக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆஸ் யூஷுவல் நிறைய எல்ஐசி ஏஜென்ட்ஸ் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்லயோ போன்லயோ இன்டராக்ட் பண்ணி சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, சார் இந்த பிசினஸ் ஜிம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எங்கள்கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா சொன்னாங்க. அதுவும் இல்லாம இந்த டெஃபினட்டாக இந்த டூல்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா எங்களுடைய பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷனும் அதே தான் மை டிஃப்ரெண்ட். இந்த ஒரு 7 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு பார்த்தக்கூடிய ஒரு விஷயங்களை இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதை கண்டினியூஸாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். throughout your LIC agency career. உங்களுடைய பிசினஸ் நீங்க பண்ற வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு கஸ்டமர் உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ்ல இருந்தே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொண்டு வர முடியும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட சூழ்நிலை என்ன, அகைன் ஒரே ஒரு விஷயத்தை நான் இன்சிஸ்ட் பண்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, ஒரு நியூ கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து அப்ரோச் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ண முடியாது. ஏன், என்ன விதமான ஒரு ப்ராப்ளம், ஒரு புது கஸ்டமர் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு புது ப்ராடக்ட்டை நான் ப்ரமோட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை சேல் ஆகிறதுக்கே மினிமம் டு மினிமம் 6 months ஆயிடும். நம்ம டைரக்டா பிசிக்கலா போய் ஒரு கஸ்டமரை மீட் பண்ணும் பொழுதே இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக சுலபமாக நம்ம கிரியேட் பண்ண முடியல. நார்மலா ஒரு ஆவரேஜ் நியூ கஸ்டமர் உங்களுக்கு 3 மாசத்துக்கும் மேல என்ன பண்றாரு அப்படின்னா டைம் எடுத்துக்கிறாரு அவருடைய முதல் பாலிசி என்ன பண்றது அப்படின்னா கொடுக்கறதுக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம பிசிக்கலாவும் போய் மீட் பண்ண முடியாது. அப்போ எப்படி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றது கஸ்டமர் கிட்ட, அதே மாதிரி நம்மளுடைய பிசினஸை எப்படி நம்ம சுலபமா பண்றது. இன்னைக்கு நியூ கிளைண்ட்ஸை பார்த்து நீங்க அப்ரோச் பண்ணியோ இல்ல வந்து அதே கிளைண்ட் கிட்ட நீங்க ரெஃபரன்ஸ் வாங்கியோ இன்னைக்கு பிசினஸ் பண்றது அப்படின்றது இன்னைக்கு சாத்தியம் கிடையவே கிடையாத ஒரு விஷயம். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், நம்மளுடைய கிளைண்ட் பேஸ், அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணி ஒன்னு கிராஸ் செல்லிங்கோ இல்ல அப் செல்லிங்கோ இல்ல கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்சுவல் மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். சோ இதற்காக தான் நாங்க வந்து எங்களுடைய சாஃப்ட்வேர் மூலியமாக எல்ஐசி ஏஜென்ட்ஸ் உடைய ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸ் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேட் பண்றோம். சோ டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டோட உங்ககிட்ட எப்பயுமே என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளாக இருக்கு. சோ அதற்கான ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கி அதோட சர்வீசஸ் நீங்க என்ஜாய் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்க கொடுக்கும் பொழுது சக்சஸ் அப்படின்றது கேரண்டி. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கு டூல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த டூல்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இந்த டூல்ஸ்க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தொழில்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த தொழில வேணாலும் எடுத்து பாருங்களேன். ஒரு டாக்டரா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும், ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கட்டும், அவர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ்க்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுப்பாரு. நம்ம ஊர் வந்து எந்த மாதிரியான ஒரு ஊர் அப்படின்னா, நம்ம இந்த ஆயுதங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் ஒன்று கொடுப்போம். இந்த ஆயுதங்களுக்காக ஒரு ஆயுத பூஜை அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம தமிழ் பண்பாட்டுல நம்ம வந்து என்ன இருக்கோங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பீப்புளாக நம்ம இருக்கோம். அப்போ உங்க தொழில நீங்க யூஸ் பண்ண
பண்ணக்கூடிய உபகரணங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? லெட் மீ சே, இன்னைக்கு வந்து விராட் கோலி இருக்காரு, ஒரு சக்சஸ்ஃபுல்லான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஆல் ஓவர் த இன்டர்நேஷனல்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் ஃபாஸ்டா வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். சச்சின் டெண்டுல்கர் அவருடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுரி ரேட்டோட இன்னைக்கு இவருடைய செஞ்சுரி ரேட் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. அவருடைய ரெக்கார்ட்ஸை இன்னைக்கு ஃபாஸ்டா என்ன பண்றாரு அப்படின்னா பீட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி டேலண்டட் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் இன்னைக்கு அவரும் என்ன பண்ணிருக்காங்க, அவருடைய டூல்ஸ்ல டிபெண்ட் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இன்னைக்கு நம்ம விராட் கோலியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு 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 நம்ம லொகேஷனுக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அந்த பிராக்டிஸ் மேட்சுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பிளேயராக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவரை கூப்பிடுறோம். ஸோ நம்ம அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, சார் இது வரைக்கும் நீங்க வந்து டிவியில நீங்க செஞ்சுரி அடிச்சு நான் பார்த்திருக்கேன், ஆனா இது வரைக்கும் நீங்க நேர்ல நீங்க செஞ்சுரி அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. இப்போ ஒரே ஒரு வாட்டி எனக்காக நீங்க நேர்ல செஞ்சுரி அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று கொடுக்குறோம். அவரும் ரொம்ப மோட்டிவேஷனோட இன்னைக்கு நான் கண்டிப்பா உங்களுக்காக நான் செஞ்சுரி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கிரவுண்டுக்குள்ள போறாரு. அவர் போய் செஞ்சுரி அடிக்கிறதுக்காக குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட், குவாலிட்டியான ஒரு கிளவுஸ், குவாலிட்டியான ஒரு பேட்டிங் பேட்ச், குவாலிட்டியான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஆனா கிரிக்கெட் பேட்டுக்கு பதிலாக நம்ம தென்னை மட்டையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவர் கையில கொடுத்து விடுறோம். அவரால் வந்து இன்னைக்கு செஞ்சுரி ஸ்கோர் பண்ண முடியுமா? இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பிளேயர், ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர், எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஃபாஸ்டா பீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருந்தா கூட எந்த பால் வந்து அவங்க எரியப்படுதோ அவருக்கு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு பேட் இருந்தாதான் அவர் செஞ்சுரி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ரைட்டரும் இன்னைக்கு அவர்கிட்ட போய் நான் ஒரு தென்னை மட்டையை கொடுத்தேன் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருந்தாலும் சரி, அன்னைக்கு அவருடைய சக்சஸ் அவரால் ஸ்டாம்ப் பண்ண முடியாது. அதற்கான காரணம் என்ன? அவர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டூல். அதே மாதிரிதான் இந்த VM Pro சாஃப்ட்வேர், டேட்டாகாம் வெப் டெக்னாலஜியோட டூல்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒரு ஆயுதம். உங்க பிசினஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய, உங்க பிசினஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு கன்வீனியன்ட்டாக உங்க கஸ்டமரை ப்ராஸ்பெக்ட் பண்றதுக்கும் அந்த கஸ்டமரை அணுகுமுறை பண்றதுக்கும் அப்ரோச் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டூல். இதை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளாக இருக்கு. ஸோ நான் கண்டினியூஸாக நான் 7 நாளைக்கு 7 விதமான டூல்ஸையும் நீங்க என்ன மாதிரியான ஒரு வேலைகளை இந்த லாக்டவுன் பீரியட்லயும் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனா அதே மாதிரி நம்மளோட டூல்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல இன்னைக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய கரண்ட் ப்ராப்ளம்ஸ், இன்னைக்கு கரண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்களா இருக்கு. அண்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா என்னுடைய கிளைண்ட் லாங் டேர்ம் பிரீமியம் பேயிங் கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு லாங் டேர்ம் பிரீமியம் பேயிங் கமிட்மெண்ட் அவர் எடுக்காதனால இன்னைக்கு ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ 21 வருஷமோ நான் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் கொடுத்தேன் அப்படின்னா என் கஸ்டமர் அக்செப்ட் பண்றது கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் எடுக்க நினைக்கிறாங்க. அதுவும் இப்ப ஜீவன் லாப் மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை இன்னைக்கு லாங் டேர்ம் பிரீமியம் பேமெண்ட் கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ரெவல்யூஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு LICயே என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து லிமிடெட் பிரீமியம் ப்ராடக்ட் 5 வருஷம் பிரீமியம் பே பண்றது இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட் பிளஸ் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா லான்ச் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிள் பிரீமியமும் பே பண்ணலாம், 5 இயர்ஸ் பிரீமியமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பே பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக LIC ஏஜென்ட்ஸோட கமிஷன் லெவலும் என்ன ஆகுது அப்படின்னா குறைய ஆரம்பிக்குது. எப்போ ஒரு கஸ்டமர் லிமிடெட் பிரீமியம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுக்கிறாரோ அப்போ உங்களுடைய லிமிடெட் பிரீமியம் அந்த டைமுக்கு மட்டும்தான் உங்களுடைய கமிஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். 5 இயர்ஸ் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட்டும் பட்ஜெட் பிளஸ்ல வந்து உங்களோட கமிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு LIC ஏஜென்ட் இன்னைக்கு ஒரு பாலிசி கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த இன்கம் அவருக்கு கேரண்டீட் ஃபார் நெக்ஸ்ட் 21 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான சாத்தியங்கள் இருக்க மாட்டேங்குது. நம்மளே லாங் டேர்ம் பிரீமியம் பேயிங் கமிட்மெண்ட்டை கஸ்டமர் கொடுக்கறது இல்ல நம்ம சஜஸ்ட் பண்ணாலும் அந்த கஸ்டமர் அதை என்ன பண்றது இல்லை அப்படின்னா எடுக்கிறது இல்லை. இது இன்னைக்கு கரண்ட் ப்ராப்ளம்ஸா இருக்கா இல்லையா மை டியர் ஃப்ரெண்ட்? am I right or wrong? உங்களோட சாட் பாக்ஸ்ல சொல்லலாம். இது கரண்ட் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா யூ கேன் டைப் எஸ். நீங்க எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணலாம்.
எஸ், ஓகே, அஃப்கோர்ஸ், டெஃபினட்டா இது வந்து கரண்ட்ல இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஓகே, அதற்காக நம்ம வந்து எல்ஐசியும் சரி நம்மளும் சரி என்ன விதமான ஆல்ட்ரேஷன் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பெய்ட் அப் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு கஸ்டமர் கிட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சொல்றோம். இன்னைக்கு நிறைய கஸ்டமருக்கு இந்த பெய்ட் அப் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னே என்ன இருக்கு அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. பெய்ட் அப் ஆப்ஷன் அப்படின்றது என்ன? 15 இயர்ஸ் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் டர்ம். அவரால் 15 வருஷம் பிரீமியம் பே பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா 15 வருஷம் பிரீமியம் பே பண்ணி அந்த என்டையர் பெனிஃபிட் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெச்சூரிட்டி அப்ப என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லையா, அவரால் 10 வருஷமோ 8 வருஷமோ தான் பிரீமியம் பே பண்ண முடியும் அப்படின்னா அந்த 8 வருஷம் பிரீமியம் பேமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கையில கொடுப்போம். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில அவருக்கு என்ன இருக்கு? ரெடியூஸ்டு ரிஸ்க் கவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ரெடியூஸ்டு ரிஸ்க் கவர் ஆயிடுச்சு. ஏன்? அவர் வந்து 8 வருஷத்துக்கு தான் பிரீமியம் பே பண்ணிருக்காரு. அதற்கு தகுந்த மாதிரியான சம்மர்ஷூட் 8 வருஷத்துக்கு அவர் பே பண்ண சம்மர்ஷூடுக்கு தகுந்த மாதிரியா தான் அந்த சம்மர்ஷூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேரண்டி பண்றோம். அதற்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா போனஸ் ஜெனரேட் ஆகுது. அதற்கு தான் வந்து லாயல்டி எடிஷனோ இல்ல எஃப்ஏபியோ என்ன ஆகுது அப்படின்னா ஜெனரேட் ஆகுது. அப்போ லாஸ்ட் டர்ம் இந்த பெய்ட் அப் ஆப்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ஒரு 8 வருஷம் பிரீமியம் பே பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கஸ்டமரால என்ஜாய் பண்ண முடியல. இது வந்து நம்பர் 1. நெக்ஸ்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா 8 வருஷம் கஸ்டமர் பிரீமியம் பே பண்ணி அந்த 8 வருஷத்தோட கஸ்டமர் பிரீமியத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னா அண்ட் ஆல்சோ மை டியர் ஃப்ரெண்ட் உங்களுடைய கமிஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் என்ன ஆயிடுது அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுது. இன்னைக்கு பெய்ட் அப் அப்படின்றது ஒரு அளவுக்கு கஸ்டமருக்கு பெனிஃபிஷியல் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் கான்செப்டாக இருந்தாலும் இன்னைக்கு எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா பெனிஃபிஷியலாக இல்லை. ஸோ டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி நாங்க வந்து இதை என்ன பண்ணோம் அப்படின்னா திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல கொடுக்கறது ஒரு கஸ்டமருக்கு. ஒரு நியூ கஸ்டமர் ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க ப்ரப்போசல் கொடுக்கும் போதே அந்த ப்ரப்போசல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு கம்மியான ஒரு பிரீமியம் பேமெண்ட் டர்ம் ஒரு ஜீவனானது ஒரு 21 இயர்ஸ் ஆஃப் டர்மா அந்த 21 இயர்ஸ் ஆஃப் டர்முக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு கம்மியான பிரீமியம் பேமெண்ட் டர்ம் கொடுக்க முடியும். எந்தெந்த பாலிசிஸ் லாங் டர்ம் பிரீமியம் பேமெண்டாக இருக்கோ அந்தந்த பாலிசிஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மினிமம் பிரீமியம் பேயிங் கமிட்மெண்ட்டை ஒரு கொட்டேஷனாக எடுத்து நீங்க ஜெனரேட் பண்ணலாம். ஆனா இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்ஐசியோட ஏஜென்ட்டோட கமிஷன் லாங் டர்முக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேரண்டீடா இருக்கும். சோ எவ்வளவு வருஷம் பிரீமியம் பே பண்றாரோ அது வரைக்கும் நீங்க அந்த கஸ்டமருக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தா போதும். அதற்கப்புறம் உங்க சர்வீசஸ் கொடுக்கும்போது உங்களோட லாங் டர்ம் உங்களோட பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிட்மெண்டா இருக்கும். எந்தெந்த பாலிசிஸ்ல இதெல்லாம் எடுக்கலாம்? லாங் டர்ம்ல எந்தெந்த பிரீமியம் பே பண்றாரு 914 பாலிசிஸ் மாதிரியான பாலிசிஸ் 915 பாலிசி என்ன பண்றாரு அப்படின்னா லாங் டர்ம்ல பிரீமியம் பே பண்றாரு. அதே மாதிரி ஜீவன் லக்ஷ்யா அப்படின்றது லிமிடெட் பிரீமியம் ஆப்ஷனாக இருந்தாலும் அது 3 வருஷம் என்ன இருக்கு அப்படின்னா பிரீமியம் பேயிங் ஹாலிடேவா தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒரு லெட் வி சே ஒரு லிமிடெட் பிரீமியம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். பெய்ட் அப் இல்லாம எப்படி நம்ம இந்த லிமிடெட் பிரீமியம் ஆப்ஷனை கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். அதற்கு நீங்க விஎம் ப்ரோவோட ஒண்டர் பிளான் பிளாட்ஃபார்முக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போகணும். இந்த ஒண்டர் பிளான் பிளாட்ஃபார்ம்ல மேஜரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செக்ஷன் என்ன? நியூ மேஜிக் மிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நியூ மேஜிக் மிக்ஸ் பிளஸ் யூஸ் பண்ணுவோம். நியூ மேஜிக் மிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிங்கிள் லைஃபுக்கு நீங்க மல்டிபிள் பாலிசிஸ் கொடுக்கணும் அப்படின்னா நியூ மேஜிக் மிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நியூ மேஜிக் மிக்ஸ் பிளஸ் அப்படின்றது என்னன்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் ஒரு லைஃப்க்கு மேல அது ஒரு பாலிசி 2 பாலிசிக்கு மேல நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருந்தது அப்படின்னா அதை மேஜிக் மிக்ஸ் பிளஸ்ல கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கஸ்டமருக்கு நீங்க ஒரு கொட்டேஷன் நீங்க ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லெட் மீ ஜெனரேட் அ கொட்டேஷன். ஒரு கொட்டேஷனை ஜெனரேட் பண்ணி காமிக்கிறேன். அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆட்டோ ஃபில் நான் கொடுத்துறேன். கொட்டேஷன் நம்பர், கொட்டேஷன் டேட் இன்னைக்கு, அண்ட் ஆல்சோ கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே கஸ்டமரோட நேம் மிஸ்டர் ரெட்விசே ரவிக்குமார். கஸ்டமரோட நேம் ரவிக்குமார். அவருக்கு கரண்டா 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆகுது. அவர் வந்து 915 ப்ராடக்டை எடுக்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா விரும்புறாரு. லாங் டேர்ம் ரிஸ்கவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக அதை வந்து 21 இயர்ஸ் ஆஃப் டேர்ம் 21 இயர்ஸ் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளும் யோசிக்கிறோம். ஸோ லெட் வி சே ஒரு 15 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மர் ஷூட். இந்த 15 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட்ல அவருக்கு கால்குலேட் ஆகுது. அவருடைய பிரீமியம்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது. அதுல டபுள் ஆக்சல் பெனிஃபிட் ரைட்டர் நான் சேர்த்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிரீமியம் கால்குலேட் பண்ணி இதையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிடுறேன். ஓகேன்னு நான் கொடுத்துட்றேன்.
ஸோ இதை ஓகே கொடுத்து இந்த கொட்டேஷனை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கொட்டேஷனோட நம்பர் என்ன அப்படின்னா 000024 அப்படின்றது கொட்டேஷன் நம்பர். இன்னைக்கு கொட்டேஷன் ஜென்ரேட் ஆனது மிஸ்டர் ரவிக்குமார் அப்படின்றது கஸ்டமருடைய நேம். ஓகே, இந்த கொட்டேஷனை நான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நியூ பிரேக் ஈவன் சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நியூ பிரேக் ஈவன் சார்ட்டை நான் கிளிக் பண்றேன். இந்த நியூ பிரேக் ஈவன் சார்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ மேஜிக் மிக்ஸ்ல என்னென்ன கொட்டேஷன் இருக்கோ அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாமே இது என்ன பண்ணும் அப்படின்னா காட்டும். அதுல நான் என்ன பண்றேன், ரவிக்குமார் அப்படின்ற ஒரு கொட்டேஷனை நான் வந்து டைப் பண்றேன். ரவிக்குமார்னு டைப் பண்ணோம்னா அந்த கொட்டேஷன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நேம்ல நிறைய கொட்டேஷன்ஸ் நியூ மேஜிக் மிக்ஸ்ல போட்டு வச்சிருக்கலாம். அப்போ 000024 அப்படின்றது கொட்டேஷன் நம்பர். இந்த கொட்டேஷன் நம்பரை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு நான் ஜென்ரேட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் இந்த கொட்டேஷனை. ஸோ இப்போ என்ன இருக்குங்க, இந்த கொட்டேஷன் என்ன இருக்கு அப்படின்னா இப்போ நம்மளுடைய பிஎம் ப்ரோவோட சாஃப்ட்வேர்ல ஒண்டர் பிளான் பிரசன்டேஷன்ல நியூ என்டோமென்ட் பிரேக் ஈவன் சார்ட் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நியூ என்டோமென்ட் பிரேக் ஈவன் சார்ட், என்டோமென்ட் கேட்டகரி ப்ராடக்ட், லாங் டேர்ம் பிரீமியம் பேயிங் ப்ராடக்ட் மட்டும் தான் இதை யூட்டிலைஸ் நீங்க இந்த ஆப்ஷன்ல பண்ண முடியும். ஓகே, அப்ப இந்த பாலிசி வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டது அவர் 35 வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசு அவருக்கு. அவர் வந்து இன்னைக்கு அந்த கொட்டேஷன் டேட்டை நம்ம கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டோடைய அப் டு டேட் வந்து எவ்வளவு வரைக்கும் சார்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா ஓகே ஆல்மோஸ்ட் 2085 வரைக்கும். ஏன்னா அவருடைய 100வது வயசு வரைக்கும் அவருக்கு சர்வைவல் ஒரு எக்ஸ்டெண்டட் ரிஸ்க் அவர் இருக்கிறதுனால இதுக்கு வந்து 2085 வரைக்கும் இதோட கொட்டேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன பண்றாங்க, கட் ஆஃப் பீரியட் ஃபார் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னா கட் ஆஃப் பீரியட் அப்படின்ற ஒரு விஷயம் கேக்குது. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கட் ஆஃப் பீரியட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு வருஷம் வரைக்கும் அவர் பிரீமியம் பே பண்ண யோசிக்கிறார். நீங்க 21 வருஷம் நீங்க டேர்ம் கொடுத்ததுக்கு அப்புறமே அவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னா சார் லாங் டேர்ம் என்னால பிரீமியம் பேயிங் கமிட்மெண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சூப்பர் ப்ராடக்ட் சார், எக்ஸ்டெண்டட் ரிஸ்க் கவர் எனக்கு 100 வயசு வரைக்கும் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ரிஸ்க் கவர் இருக்கு. எப்ப நான் வந்து இறந்து போனாலும் என்னோட ஃபேமிலிக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் கேரண்டீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கஸ்டமர் ஃபீல் பண்ணதுனால இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கேட்கிறாரு. ஆனா அவரோட ப்ராப்ளம் என்ன, 21 வருஷம் அவரால் பிரீமியம் பே பண்ண முடியாது. இப்போ நான் என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன், சார் உங்களால 10 வருஷம் பிரீமியம் பே பண்ண முடியுமா? ஓகே ரைட், 10 வருஷம் பிரீமியம் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. 10 வருஷம் பிரீமியம் பே பண்ணாருன்னா இந்த கட் ஆஃப் பீரியட்ல எவ்வளவு வருஷம் அவர் பாக்கெட்ல இருந்து அவரால் பிரீமியம் பே பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷனை அந்த இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்க நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்க கொட்டேஷனை நீங்க ஜென்ரேட் பண்ணி இதுல வந்து நான் என்ன பண்றேங்க, கால்குலேஷன் ஈல்ட நான் காட்டுறேன், எஃப்ஏபியை நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஆன் ஏடிசியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். 914 ப்ராடக்ட், 21 இயர்ஸ் ஆஃப் டேர்ம், 21 இயர்ஸ் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம், ஒரு 15 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு கொட்டேஷன் ஜென்ரேட் பண்றதுக்கு நான் ஜஸ்ட் ஐ எம் ஜென்ரேட்டிங் கொட்டேஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் ஒரு கொட்டேஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜென்ரேட் பண்றேன். இந்த கொட்டேஷன் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன், அதாவது இந்த 21 வருஷம் பிரீமியம் பே பண்ணக்கூடிய ஒரு பாலிசியை 10 வருஷம் பெய்ட் அப் இல்லாம பிரீமியம் பே பண்ணா, அதாவது இந்த பாலிசியில இருந்தே லோன்ஸ் எடுத்து இந்த பாலிசியோட பிரீமியம் பே பண்ணா ஒரு கஸ்டமருக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே லெட் வி சே இன்னைக்கு 2021 இருக்காங்க, கஸ்டமர் பாலிசி எடுக்கிறாரு வந்து ஒரு 915 to 21 இயர்ஸ் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம், 15 lakh rupees ஆஃப் சம்மர் ஷூட். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம் மட்டுமே 87,344 ரூபாய் பிரீமியமாக வருது. இதை ஒவ்வொரு வருஷமும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரீமியமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா பே பண்ணிக்கிட்டே வருவார். ஸோ இப்படி அவர் பிரீமியம் பே பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அவருடைய டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொட்டேஷன் எப்படி இருக்குன்றத நம்மளோட செகண்ட் பேஜ்ல காட்ட போறோம். ஓகே, லெட் மீ லிட்டில் பிட் ஜூம், உங்களுக்கு ஈஸியா அது தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நான் இதை இப்ப நான் ஜூம் பண்ணிருக்கேன். இந்த கொட்டேஷன்ல அவருக்கு 15 லட்சம் ரூபாய் ரிஸ்க் கவர், 35 வயசுல அவர் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு. So 125% of risk cover plus bonus rate ஓட சேர்த்து அவரோட நார்மல் ஃபர்ஸ்ட் இயர் ரிஸ்க் கவர் ஆக 19,44,000 ரூபீஸ்ல இருந்து அவரோட என்ன இருக்கு அப்படின்னா அவரோட இன்க்ரீசிங் ரிஸ்க் கவர் இருந்துகிட்டே இருக்கு. டபுள் ஆக்ஷனல் பெனிஃபிட் ரைடர் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்ததுனால இந்த டபுள் ஆக்ஷனல் பெனிஃபிட் ரைடரோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 34,44,000 ரூபாய் வந்து அடுத்த எக்ஸ்ட்ரா ஒரு 15 லட்சம் ரூபாய் என்ன இருக்கு அப்படின்னா அவரோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவருடைய ரிஸ்க் கவர்ல.
87,344 rupees பிரீமியம் பே பண்றாரு. 85,464 வந்து செகண்ட் இயர்ல இருந்து பிரீமியம் பே பண்றாரு. எவ்வளவு வருஷம் பிரீமியம் பே பண்ணுவாரு அப்படின்னா 10 வருஷத்துக்கு இந்த பிரீமியம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பே பண்றாரு. 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 87,000, 85,000, 85,000 இந்த மாதிரியான பிரீமியம் பே பண்ணிட்டே வராரு. ஆனா 46வது வயசுல இருந்து நெக்ஸ்ட் ஒரு 11 வருஷத்துக்கு அவர் பிரீமியம் பே பண்றதுக்கு ரெடியா இல்ல. அப்ப இந்த பாலிசியே அவர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபண்ட் பண்ணும். பட் இதுலயே நம்ம என்ன பண்றோங்க, இன்னொரு ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். இட் இஸ் நத்திங் பட் பெய்ட் அப். பெய்ட் அப் அப்படின்னா என்ன ஆகும், கஸ்டமருடைய ரிஸ்க் கவர் என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். கான்ஸ்டன்ட் ரிஸ்க் கவராக இருக்கும். அவருக்கு இன்க்ரீசிங் ரிஸ்க் கவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஆனா இங்க அதே பாலிசியில லோன் எடுத்து அந்த பாலிசியோட பிரீமியத்தை பே பண்ணும்போது 85,464 ரூபாய் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லோன் எடுக்கிறோம். அந்த லோன் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரீமியமாக நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா பே பண்றேன். சோ பிரீமியமாக பே பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த லோன் எக்ஸிஸ்டிங் லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா லோன் எடுக்கிறேன். சோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்த்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் நெக்ஸ்ட் ஒரு 11 வருஷத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா லோன் எடுத்துக்கிட்டே வரேன். அப்படி லோன் எடுத்துக்கிட்டே வரும்போது என்னுடைய கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 29,49,000 ரூபாய் என்ன இருக்கும் அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்டெண்டட் ரிஸ்க் கவராக அவருடைய ஃபேமிலிக்கு வந்து 15 lakh rupees guaranteed at any time 100 years வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது guaranteed. இது என்னுடைய கஸ்டமருடைய கொட்டேஷன். இந்த கஸ்டமருடைய கொட்டேஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா க்ளோஸ்லி டு ஒரு 100 வயசு வரைக்கும் இந்த கொட்டேஷனை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜெனரேட் பண்ணிருக்கேன். ஓகே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து இந்த பிரேக் ஈவன் சார்ட்டோட வந்து யூசஸ், இத வந்து பிரேக் ஈவன் சார்ட் என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க காட்டியிருக்கேன். அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். லிட்டில் பிட் ஜூம் அவுட். ஓகே, இதை உங்களால இப்ப பார்க்க முடியும். எவ்வளவு ஐஆர்ஆர் கிரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். லெட்ஸ் சே நல்ல ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். சோ மேக்ஸிமம் ரிஸ்க் கவர், இது யூசுவல் பிளான் அப்படின்றதுனா என்ன, அந்த பாலிசியில வரக்கூடிய ஒரு யூசுவல் பிளான். அந்த யூசுவல் பிளான் அவர் ரெகுலரா அவர் பிரீமியம் பே பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அந்த 10 வருஷம் கழிச்சு அவரோட ரிஸ்க் கவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 33,24,000 ரூபாயில இருந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அவர் இன்செப்ஷன்ல இருந்து அவருக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 19 லட்சம் ரூபாயில இருந்து அவரோட ரிஸ்க் கவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அந்த 10 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் எல்லா போனஸ் ரேட் அதுக்கப்புறம் 125% ரிஸ்க் கவர் எல்லாமே சேர்த்து 33,24,000 ரூபாயில இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ரிஸ்க் ஈவன் ஆயிட்டு இருக்கு அந்த பிரேக் ஈவன்ல இருந்து. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் ரிஸ்க் கவர் வரைக்கும் எவ்வளவு என்ஜாய் பண்றாரு, 48,24,000 ரூபாய் என்ஜாய் பண்றாரு. பட் இதுவே பெய்ட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா ரெடியூஸ்டு ரிஸ்க் கவர், கான்ஸ்டன்ட் ரிஸ்க் கவரா தான் இருக்கும். பாலிசி லேப்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஆனா இங்க இந்த பாலிசியிலேயே லோன் எடுத்து நம்ம பிரீமியம் பே பண்ணும்போது இந்த 25,65,000 ரூபாயில இருந்து அவருக்கு இன்க்ரீஸ் இன் ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவர் வந்து டெத் ஆகும் போது அவரோட லோன் அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா டிடெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி அவருடைய மேக்ஸிமம் ரிஸ்க் கவர் வரைக்குமே 40,65,000 ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா ஒரு 7-7.5 லட்சம் ரூபாய் தான் ரிஸ்க் கவர் என்ன ஆகுது அப்படின்னா யூஸ்வலா ஒரு 21 வருஷம் பிரீமியம் பே பண்றது கம்பேர் பண்ணும்போது ஒரு 7 இருந்து 7.5 லட்சம் ரூபாய் தான் என்ன ஆகுது அப்படின்னா ரிஸ்க் கவர் என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. அது மட்டும் இல்லாம அவர் டோட்டலா 21 வருஷத்துக்கு பிரீமியம் பே பண்ணாரு அப்படின்னா லெட் வி சே 17,96,000 ரூபாய் பிரீமியமாக பே பண்ணிருக்காரு. ஆனா இங்க 10 வருஷம் தான் பிரீமியம் பே பண்ணிருக்காரு. அப்ப அவரோட டோட்டல் பிரீமியம் எவ்வளவுங்க, 8,56,000 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா பிரீமியம் பே பண்றாரு. ஏடிசி டாக்ஸ் பெனிஃபிட்டா எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாரு, 21 வருஷத்துக்கு பிரீமியம் பே பண்ணி ஆல்மோஸ்ட் 5,88,000 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து டோட்டல் டாக்ஸ் பெனிஃபிட்டா ஏடிசில மட்டும் சேர்த்து வைக்கிறாரு. ஆனா இங்க பாலிசி லேப்சேஷன் ஆகல, பாலிசியில இருந்து நம்ம லோன் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திருப்பி நம்ம இந்த இதை ஒரு பே பண்றோம். அப்போ இதுலயும் அதே மாதிரியான டாக்ஸ் பெனிஃபிட் 5,88,000 ரூபாய் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்டா சேர்த்து வைக்கிறாரு. அதே மாதிரி ஒரு லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட், இங்க லோனே வாங்காம டோட்டலா கையில பிரீமியமே அவரே பே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க என்ன பண்றாரு அப்படின்னா லோனை வந்து வாங்குறாரு, அந்த லோனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்ஐசில நீங்க வாங்கக்கூடிய அந்த லோனுக்கும் அந்த லோன்ல வந்து நீங்க பே பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர் டாக்ஸ் ஃப்ரீ
ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆர் டாக்ஸ் ஃப்ரீ அண்டர் செக்ஷன் 24 அப்படின்ற ஒரு செக்ஷன்ல டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டாக்ஸ் ஃப்ரீயாக மட்டுமே எவ்வளவு வருது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கிறாரு, 1,85,000 ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரீயாக சேர்த்து வைக்கிறாரு. அதே மாதிரி இங்க எவ்வளவு வருதுங்க, பிரீமியத்தோட அந்த 80C டாக்ஸ் பெனிஃபிட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா அவர் ஆக்சுவல் பிரீமியம் எவ்வளவு பே பண்ணிருப்பாரு, 12,07,000 ரூபாய் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிரீமியமா பே பண்ணிருக்காரு. ஆனா இங்க எவ்வளவு நடக்குது, ஆல்மோஸ்ட் 82,000 ரூபாய் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா பிரீமியமா பே பண்ணிருக்காரு. சோ அப்போ இதுல எவ்வளவு மெச்சூரிட்டி வருது, மெச்சூரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 29,49,49,000 ரூபாய் மெச்சூரிட்டி வருது. ஆனா இங்க ரெடியூஸ்டு மெச்சூரிட்டியாக எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 12,81,000 ரூபாய் ரெடியூஸ்டு மெச்சூரிட்டி. அப்போ அவரை வந்து கையில பே பண்ண வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் 8,56,000 ரூபாய். டாக்ஸ் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணத போக அவர் ஆக்சுவல் பிரீமியம் 82,000 ரூபாய் தான் அவர் பிரீமியமா பே பண்ணிருக்காரு. ஏன்னா டாக்ஸ் மூலியமா இந்த பணம் எல்லாமே என்ன இருக்கும், வருஷம் அவர் கையில வந்திருக்கும். அதே மாதிரி அவருக்கு 12,81,000 ரூபாய் வரும் பொழுது இவரோட IRR 7.25% என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. 7.52% IRR, internal rate of return in the productல. ஆனா இதே ப்ராடக்ட்ல நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிரீமியத்தையும் நான் ரெகுலரா பே பண்ணி அதற்குரிய நான் மெச்சூரிட்டி வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு க்ளோஸ்லி டு 7.21% தான் என்ன இருக்கு அப்படின்னா let we say closely to இதோட டோட்டல் வந்து IRR இருக்கு. ஸோ நார்மல் 100% பிரீமியம் பே பண்றதை கம்பேர் பண்ணும் பொழுது இங்க என்ன நடக்குது அப்படின்னா மை டிஃபரன்ஸ் க்ளோஸ்லி டு ஒரு ஹையர் IRR கிடைக்குது. எதனால அவர் பே பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரி வந்து டாக்ஸ் பெனிஃபிட் அவர் அவைல் பண்றதுனால எக்ஸ்ட்ராவா அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா let we say ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் IRR வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே, சோ அகைன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பிரேக் ஈவன் அப்படின்றது 10 வருஷம் அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசைட் பண்ணிட்டீங்க. 10 வருஷம் தான் கஸ்டமர் பிரீமியம் பே பண்றாரு. யூஸ்வலா அவரோட ரிஸ்கவர் வந்து 19 லட்சத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் 33,24,000 ரூபாய் அவரோட ரிஸ்கவராக இருக்கும். அதே 48,24,000 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமமா போகுது. பட் இந்த பிளான்ல வந்து எவ்வளவு ரிஸ்கவர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க காட்டுறோம். யூஸ்வலா 10 வருஷம் பிரீமியம் பே பண்ணி அவருக்கு பிரீமியம் பே பண்ண முடியல அப்படின்னா அவருக்கு கஸ்டமருக்கு என்ன ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ், அப்பே பிரீமியம் ஸ்டாப் பண்ணிடுவாரு, பாலிசி லேப்ஸ் ஆயிடும். அப்ப கான்ஸ்டன்ட் ரிஸ்கவர் தான் இருக்கும், இன்க்ரீசிங் ரிஸ்கவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஆனா நம்ம இங்க என்ன பண்றோங்க, இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்றது மூலமா கஸ்டமருக்கு ஒரு இன்க்ரீசிங் ரிஸ்கவர் கொடுக்குறேன். சோ 21 வருஷம் இந்த பாலிசில டோட்டல் பிரீமியம் பே பண்ணாருன்னா எவ்வளவு நடக்குது, ஆல்மோஸ்ட் வந்து 17,96,000 ரூபாய் பிரீமியம் பே பண்ணிருப்பாரு. அதுக்கு டாக்ஸா மட்டுமே 5,08,00,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாரு. ஆனா அதோட டோட்டல் ஆக்சுவல் வந்து பிரீமியம் டாக்ஸ் 80C டாக்ஸ் பெனிஃபிட் போக அவரோட டோட்டல் ஆக்சுவல் பிரீமியம் எவ்வளவு 12 லட்சம் ரூபாய் ஆக்சுவலா பே பண்ணிருப்பாரு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது அவர் 10 வருஷத்துக்கு அவர் பாக்கெட்ல இருந்து 8,56,000 ரூபாய் தான் என்ன பண்றாரு அப்படின்னா பே பண்றாரு. ஆனா லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80C டாக்ஸ் பெனிஃபிட் 21 வருஷம் சேவ் பண்றாரு. அதுவும் இல்லாம அவர் பே பண்ண லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் டாக்ஸ் ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். சோ இது எல்லா பிரீமியத்தையும் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கையில வந்து அவர் ஆக்சுவல் பே பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா லெட் வி சே 82 ரூபாய் வந்து 82,000 ரூபாய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிரீமியமா பே பண்ணிருக்காரு. ஆனா இங்க எவ்வளவு வருதுங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட், டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா 29,49,000 ரூபாய் டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டியா வந்திருக்கும். எப்போ 12 லட்சம் ரூபாய் வந்து அவர் 17 லட்சம் ரூபாய் பிரீமியமா பே பண்ணிருக்கும் போது. ஆனா இங்க 8,56,000 ரூபாய் தான் பிரீமியம் பே பண்ணிருக்காரு. அப்ப எவ்வளவு வருதுங்க அவருக்கு 12,81,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு மெச்சூரிட்டியாக வருது. இது அவருடைய IRR கால்குலேஷன்ல எவ்வளவு வருது அப்படின்னா லெட் வி சே ஒரு 7.52% ஆஃப் IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். 21 வருஷம் பிரீமியம் பே பண்ணதை கம்பேர் பண்ணும்போது லோன் எடுத்து நம்ம பிரீமியம் பே பண்ணும்போது அதோட IRR என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது. ஏன்னா இதுல வந்து நம்ம அவைல் பண்ண லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி இதோட IRR என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும் போது பெய்ட் அப் அப்படின்றத கம்பேர் பண்ணும் போது இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் உங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்கும் போது ஒரு LIC ஏஜென்ட்டோடைய கமிஷன் இஸ் கேரண்டீட் ஃபார் 21 இயர்ஸ். 21 வருஷத்துக்கு உங்களுடைய கமிஷன் வந்து கேரண்டி. அவருக்கும் என்ன நடக்குங்க, இன்க்ரீசிங் ரிஸ்கவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, எக்ஸ்டெண்டட் ரிஸ்கவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 15 லட்சம் ரூபாய் எக்ஸ்டெண்டட் ரிஸ்கவர் கிடைக்கும். ஆனா பெய்ட் அப் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது ஓகே, பெய்ட் அப் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது இது என்ன நடக்கும் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது கான்ஸ்டன்ட் ரிஸ்கவரா இருக்கும் பாலிசி டியூரேஷன்ல.
பாலிசியோட பிரீமியம் பேமெண்ட் ஆக்சுவல் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன நடக்கும் அப்படின்னா மை டிஃபரன்ஸ் க்ளோஸ்லி டு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 15 லட்சம் ரூபாய் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ரிஸ்கவராக இருக்கும். எக்ஸ்டெண்டட் ரிஸ்கவரா இருக்கும். எக்ஸ்டெண்டட் ரிஸ்கவர் அப்படின்றது எவ்வளவு வரும்? ஆக்சுவலா எவ்வளவு பிரீமியம்க்கு அவர் பே பண்ணிருக்காரோ, பெய்ட் அப் வரைக்கும் எவ்வளவு பிரீமியம் பே பண்ணிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸ்டெண்டட் ரிஸ்கவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஒரு 100% எக்ஸ்டெண்டட் ரிஸ்கவர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி க்ளோஸ்லி டு இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு மெச்சூரிட்டியும் அவர் பே பண்றதுக்கு தகுந்த மாதிரி மெச்சூரிட்டியும் இருக்கு. டியூரிங் த பாலிசி பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் இன்க்ரீசிங் ரிஸ்கவரும் இருக்கு. எல்ஐசி ஏஜென்ட்டுக்கும் ஒரு 100% ஆஃப் ஒரு கமிஷன்ஸ் 21 வருஷத்துக்கும் வரக்கூடிய ரெனிவல் கமிஷன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க என்னென்ன பிளான்ஸ் நீங்க ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னா லாங் டேர்ம் பிரீமியம் பேமெண்ட் என்டோமென்ட் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் 914 915 ஜீவன் லக்ஷ்யா லிமிடெட் பிரீமியம் ஆப்ஷன்ல ஜீவன் லக்ஷ்யா மட்டும் இந்த சார்ட்ல எடுத்து நீங்க ப்ரோமோட் பண்ணலாம். மத்த லிமிடெட் பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் ஜீவன் லாப் மாதிரியான லிமிடெட் பிரீமியம் ப்ராடக்ட்ஸையோ ஜீவன் உமங் மாதிரியான மணி பேக் பாலிசிஸையோ உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுல எக்ஸசைஸ் பண்ண முடியாது. வை? பிகாஸ் ஜீவன் உமங்ல ஒரு மெச்சூரிட்டி வராததுனால இந்த வந்து சார்ட்டை வந்து நம்மளுக்கு கஸ்டமர்கிட்ட காட்டும் போது அது ஒரு ஆக்சுவலாக இருக்காது. மற்ற பாலிசிஸ்க்கு பெய்ட் அப் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த ஆப்ஷனுக்கு இந்த பாலிசிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரசன்டேஷனை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ அகைன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 914 915 அதே மாதிரி 933 இந்த 3 பாலிசியை இந்த வந்து கொட்டேஷன்ல நீங்க பிரேக் ஈவன் சார்ட் மூலியமாக நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமருக்கு பெய்ட் அப் கொடுக்கறத விட இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் போனஸ் ரேட்டையும் என்ன பண்ணுது அப்படின்னா கஸ்டமர் கொடுக்குது லோன் எடுத்து பிரீமியம் பே பண்ணதுனால. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க பெஸ்டாக நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்சூரன்ஸ் லாங் டேர்ம் பிரீமியம் சேல்ஸையும் நீங்க பண்ணலாம். உங்களுடைய கமிஷன்ஸையும் நீங்க கேரண்டியாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு டூல். ஒரு டேட்டாகாம் சாஃப்ட்வேரை பத்தி நீங்க வந்து டேட்டாகாம் ஒரு ஆப்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வந்து எல்லா விதமான சேல்ஸையும் இனோவேட்டிவா பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் சான்சஸும் அவைலபிளாக இருக்கு. அதற்கு நாங்க முக்கியமா என்ன சொல்றோம், இன்னைக்கு 7 நாள் மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் உங்களோட லைஃப்ல டேட்டாகாம் சாஃப்ட்வேர் அதோட வந்து ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க, அட்லீஸ்ட் நோண்டி பாருங்க பிரேக் ஈவன் சார்ட் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸ் கவர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி யூஸ் ஆகுது, சோ எப்படி எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் பாலிசி பிளஸ் நியூ இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்படி யூஸ் ஆகுது. ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்க. அந்த ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லெட் வி சே ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் கெட் சம் ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ நம்மளுடைய இன்னையோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜிம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடியுது. பட் இருந்தாலும் உங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த லாக்டவுன்ல உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்றது எங்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க ஃபீல் பண்றோம் மை ஃப்ரெண்ட். சோ இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸோட நாளைக்கு நாங்க திருப்பி இதே 11 o'clock to 11:40 ஒரு நாளைக்கு இதே மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறோம். பட் நாட் ஆன் VM Pro Tools. இது வந்து இப்போ என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ப்ராடக்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோங்க, வீட்ல இருக்கோம், ஒரு லாக்டவுன்ல இருக்கோம், வீட்லயே இருந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இந்த டைம்ல தான் நீங்க ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டீம் இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு வேர்ல்டு கப்புக்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு T20 வேர்ல்டு கப் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வருஷம் இருக்க போது அந்த இதுக்கு நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ராபபிள் பிளேயர்ஸ் இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, இன்னைக்கு வீட்ல இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. நிறைய பேர் நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஒரு ஃபேஸ்புக்லயோ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அஜய் ஜடேஜா நம்மளோட ஜடேஜா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து க்ளோஸ்லி டு அவர் வீட்ல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. விராட் கோலி வீட்ல இருந்து ட்ரெயின் பண்றாரு. அப்போ ஒரு பிளேயர் நீங்க அங்க போய் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அங்க போய் மேட்சுக்கு போனோம்னா கத்துக்கணும்னு சொல்லிட்டு விரும்பல, ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லி விரும்பல, இன்னைக்கே என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆயிடுறாரு. அதே மாதிரி நீங்க லாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்க கஸ்டமர்கிட்ட போய் நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க பேசும்போது ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நீங்க பேசுறதுக்கு இன்னைக்கே அந்த ப்ராடக்ட்ல நீங்க தரோ ஆயிடலாம்.
வந்துடலாம், ஒரு ப்ரிப்பரேஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ நாளையில இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுக்க போறேன். இந்த ப்ராடக்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு வரும்போது என்னோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் ஏஜெட் என்ட்ரி, மேக்ஸிமம் ஏஜெட் என்ட்ரி, மினிமம் சம்மர் ஷூட், மேக்ஸிமம் சம்மர் ஷூட், மினிமம் சம்மர் ஷூட் ரிபேட், மேக்ஸிமம் சம்மர் ஷூட் ரிபேட். இந்த எந்த விஷயத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் பேச மாட்டேன். வை? பிகாஸ் இதை நீங்க ஒரு விங்ஸ் புக் மாதிரி வாங்கிட்டு ஒரு பேம்ப்ளெட், ஒரு ப்ரோஷர் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை எந்த ஏஜ் குரூப் கஸ்டமருக்கு நீங்க மேக்ஸிமமா நீங்க செல் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டை யாருக்கு நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா, எந்த கேட்டகரி இருக்கக்கூடிய பர்சனுக்கு செல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இந்த ப்ராடக்ட்டை நீங்க செல் பண்றது, இந்த ப்ராடக்ட்ஸோட யூஎஸ்பிஸ் என்ன, இந்த ப்ராடக்ட்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் பெனிஃபிட்ஸ் என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் பத்தி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்மளுடைய வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல. ஸோ உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டினியூ ஆக போகுது. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஓகே, இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஓகே, someone is asking for is a free-ஆ சார்ஜா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சார் அப்சல்யூட்லி இப்ப லாக்டவுன்ல இருக்கீங்க, இந்த சிச்சுவேஷன்ல நாங்க நாலேஜ் கொடுக்கணும்ன்றத மட்டும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோமே தவிர உங்கள்ட்ட சார்ஜ் பண்ணணும் அப்படின்றது எங்கள்ட்ட இன்டென்ஷன் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் யூ. ஒன்லி உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் உங்களுடைய நாலேஜ் இன்க்ரிமெண்ட்காகவும் மட்டும் தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த விஷயங்களை பண்றோம். ஓகே, ஸோ அப்சல்யூட்லி இட் இஸ் நாட் ஃபார் காஸ்ட். ஒரு காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அண்ட் ஆல்சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன அப்படின்னா, நான் லாஸ்டோட 3 days நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சோஷியல் மீடியா ட்ரைனிங் ப்ரோக்ராமை பத்தி நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனா நிறைய பேர் ஆல்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கிரௌட்லயே 209 பேர் இப்ப இருக்கீங்க. அதுல ஆல்மோஸ்ட் 105 பேருக்கு மேல என்ன பண்றீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ட்ரைனிங்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாளைக்கு ஈவினிங்ல இருந்து நம்ம சோஷியல் மீடியா ட்ரைனிங் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து நீங்க உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்டினையோ, உங்களோட ஃபேஸ்புக்கையோ, உங்களோட இன்ஸ்டாகிராமையோ எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். சோ நல்லா கத்துக்கோங்க, இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபியூச்சர் இஸ் நத்திங் பட் சோஷியல் மீடியா. சோ யாரெல்லாம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலையோ இமிடியேட்டா கன்சர்ன் டீலரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் ஃபியூச்சர் இஸ் நத்திங் பட் சோஷியல் மீடியா. மார்க்கெட்ல இறங்கி என்னால பிசிக்கல் ப்ராஸ்பெக்டிங் இனிமேல் பண்ண முடியாது. நீங்க சோஷியல் மீடியால உட்கார்ந்து தான் இனிமேல் ப்ராஸ்பெக்டிங் பண்ண முடியும். அந்த சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவா எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு நாளைக்கு இருக்க போது. அதே மாதிரி நாளைக்கு மார்னிங்கும் எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஜூம்பா செஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஜிம்லயே ஒரு எக்ஸ்ட்ரா செஷனையும் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுக்கிறதுக்கு நாங்க இன்ட்ரெஸ்டா இருக்கோம். அதற்கான ஒரு ட்ரெய்னர் என்ன பண்றாரு அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய ஜூம்ல. சோ அவரை நான் இன்வைட் பண்றதுக்கான தருணம் இது. So let me invite in the training program. Of course இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷா இருக்கும். இன்னைக்கு கிளையண்ட் கிட்ட நீங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ அடிஷன்ஸ் பத்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவர் பேச ஆரம்பிப்பாரு. So the next speaker to come is Mr. Krishore, founder member of ஓஹம் ஜீவன் அப்படின்ற ஒரு ஆப் உடைய, ஒரு ஹெல்தி ஆப் உடைய இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டர் மெம்பர் இவரு. இந்த பர்சன் வந்து இந்த ஆப்பை இவர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டெவலப் பண்ணிருக்காரு. ஸோ திஸ் பர்சன் வில் கிவ் யூ an information about how this particular app will be benefited to you and also for your customer. You can able to give this particular app to your customers, my dear friends. So you can able to understand how this app will be benefited to you and also how it will be benefited to your customer. For this experience session, I am inviting Mr. Krishore on the floor and he will be taking over from now. Thank you. Thank you. So am I audible? Can you hear me? Am I visible? Yes. So thanks a lot and great to, this is my first interaction with South team and Bharat has arranged it. Thank you very much for that. So I'll share my screen. Is the screen visible now? Yeah, it's visible. Thank you. So see, if you see Magic Store, many of you must have seen it by now, or at least I have known about Magic Store. In Magic Store, there are 3 parts. One is branded videos, second is digital handbook, and third is health and wellness. Now this app is part of health and wellness. While we started working on this app, there was discussion with Datacom, especially Ajay,
of what exactly is the concept of Magic Store. So Magic Store focuses mainly on brand building. So that is why the section of branded videos is there. You have been using CIC for a very long time, but now the digital handbook is again a handbook where your brand is made stronger. It's a clickable PDF file, so obviously it is much easy to negotiate or see it on phone, because that is the way people look at look at the product now. They mostly use phone. People don't use computer so much because phone is very handy. So the third idea that came, I'll stop my video because it's saying that maybe bandwidth is an issue. So the third idea came was our people are known as insurance advisors, right? So typical image is that, okay, when this person calls, he wants to tell me about some new policy and wants to sell that policy and increase his business, correct? But can we do something more? So insurance comes in picture in event of a death, correct? Life insurance is for that. So what we do is we secure a future of the family if in case there's a death in the family. But what happens during the life? So during the life also, can we do something associated with life so that our image, brand image of our insurance advisors is further enhanced? So this concept came that we should build a wellness app. Now, wellness app, why wellness app? Because see, there are two parts of health. One is illness and second is wellness. Illness is when you actually fall sick and then you seek medical intervention in terms of you visit a doctor or you take some medication. That is part of illness. Wellness is something uh, where you live a lifestyle so that you don't fall sick. So idea of this app is to help people live healthy lifestyle. And that's the reason we want to transform our image from insurance advisor to life advisor. Now you also know that in our business, relationships are very important. This whole business is about the relations, how we make relations stronger. So having created an image that we are concerned about your life, the way you live, and we want you to live healthy lifestyle itself adds some weight to the relationship. And it also creates more occasions. See, the problem in business is we don't get many occasions. So typically occasions are lapse policies, premium collection, or new policy selling. So these are limited. So can we create more occasions where people can interact? They can talk to somebody. They generally call a client, say, sir, how are you doing? How's your health? Are you using it? Are you feeling fit? Or can they conduct some activities in groups? Say, for example, one insurance advisor decides to have a session of yoga online, which is now easier. Even that can be done. So these were the ideas. And we wanted to do it at very low cost, because the problem is wellness is very nice to speak. But many people feel that these are fads of rich people. So dietitian, visiting a dietitian, going to a gym, buying a membership, or having a yoga trainer is an expensive thing. So we wanted to bring it at very, very, very low cost so that everybody can use it. Now, typically, people also spend money. There are many people who have money, but there are situations where they can't really commit time. So, for example, people will pay for a yoga class or buy a gym membership, but how many people go regularly? In a gym, 75% of the people don't go regularly. The reason being, gym has got fixed time, then you have to go all the way there. So what we have created is what you can do at sitting at your home and at your convenient time. So it's easy, effective, and convenient. Think of a lady who is in a traditional house and she wants to do some exercise. Now for her, going to gym is very difficult because wearing those tight fitting clothes for gym where she can run on treadmill doesn't suit in her culture. So she also needs it. So we have exercises which she can do at her home. And this is going to be a main weapon. Whatever we are doing is we are building in Magic Store weapon for you to fight competition. There's problem with sharing. The slide is not going down, so I'll just again share it.
it has changed. So the whole focus is you build your brand and be number one in your territory. What we have done is in this app or even in branded videos or digital handbook, you will see our branding everywhere. So in this app also, on every screen, your photo is there. Your photo and your name will appear. Now with this app, as I said, you can create excitement, you can create contest. We can create contest for a group. So we can say that, okay, somebody who's regularly doing exercise, we can get his video, tell him to record his video, and we can share it on the app. App has a section called friends. So the people who are living good life, they're trying to do something, they can motivate others. And in the process, they can get paid. So for example, somebody has done exercise and changed his life, he can share his experience and we will pay him. A company will pay him, right? So we will create heroes out of our own clients. And finally, all this goodwill is supposed to give you leads to find more customers in the family and friends. Now, the one more important aspect was considered that as LIC as a company or we as LIC network, our image is considered to be very traditional. And this younger generation is going towards more private sector insurance companies like HDFC Life, SBI Life, ICICI Prudential. So how to attract them? So use of technology and app is supposed to give appeal to younger generation. You would see that many young people are also more fit. If you see today, the movie heroes are more fit than what they were 20 years back. So it's a craze. So this app is supposed to appeal to younger generation and help you get more young clients. For example, you have a client who is 60-year-old, but is his son, who may be 30 to 33-year-old, is he your client? And how can we change our image and make our brand strong so that even that fellow becomes, his son also becomes our client, which means ensuring business for the future. And we appreciate that insurance still has very high potential in India because insurance penetration is very low, but competition is getting more and more hyper. Now, in this competition, how do you fight? So this is a weapon for you to fight and to get more premium clients, because if you want to grow your business, you will know that people who are MDRT, they typically have high ticket clients, more rich clients, right? So this was the idea. Now question is, how do we achieve this? Okay, it's a promise, but how do you achieve that promise? So it is achieved through three means. The first way is what we do is there are three components. One is yoga, diet, and exercise. So you would know that anybody wants to change his lifestyle. The most important thing are these three. Now there are other things which are becoming popular today, which is like Zumba, dance. But to traditional clients, they are not that appealing because we are considering a client which is 35 plus, 35 plus. That's where the insurance is sold. So how can these are three basic things which help in this building your lifestyle. So let me just share some screens of the app for you. Just 1 second, there's some issue in sharing, so let me try it again. So what we do is we have created videos on diet, yoga, and exercise. Now you would say that there are many videos available in the market. YouTube gives a lot of free content. So what is so great about this content? So issue is that in YouTube there is a lot of free content, but that is not authentic. But what we have done is we have selected experts from this field because we are dealing with somebody's health. It's a sensitive issue.
taking wrong medicine or following a wrong regime can actually damage your prospects. So what we have done is we have taken fairly expert guys, and you would see that once you see the app. In this app, clients can keep records of the health parameter. There's also a facility for medicine reminders. So you can log in and say that, okay, this is my medicine and I need to take it at this time. App will keep prompting you at that time. And there are motivational messages. And as I said, there will be contest and publicity also you can give to our people. And all this is done on segmentation. When you enter in the app, it will ask you a few questions. These questions put the client in one group, and all the videos are given as per that group. Mr. Rajasukumar, so you raised hand. Thanks for that. What we'll do, I'll finish, and then probably we can take question and answer, if you don't mind. So this is the screen, which is the first screen, and you will see it on the left side. There's a photograph of the person who is using, and the right hand top is your photograph, and the menu is raised, which says what is your health responsibility today. That means what is we are giving special for today. Then there's exercise plan, then there's yoga, there's diet, my knowledge power, and as I said, you can record your health parameters. So people who have blood pressure or diabetes can record their blood pressure and diabetes. These readings are required for treatment when it is prolonged. If a client is going outside his hometown or even his hometown, if you are going to meet a doctor, the doctor will ask him, what was your sugar level? Did you monitor it? So here it is in his hand. It's always in his pocket. And the last thing you'll see is the friend section, which is like a content wall, which is in LinkedIn, something like in LinkedIn, right? Where people can put their videos, photos, whatever they want to write, they can write. So this is the profile of the customer. So it's saying my info, my medical history. Here you can put your medical records. Then my targets, you can set your targets, and the family member and device sync. Device sync is yet to come. We are building it, so it will take maybe 2 to 3 months for us, where you can, this app will start speaking to the Fitbit bands, fitness bands, and things like that. Now, this is where your branding comes. So you see the photo on the right hand side. If you click that, then this is here. The name is given Om internal, but when you give this app, it will be your photo, your name, your telephone number, and all the details. This is how blood pressure or blood sugar is recorded. It comes in a graph form, so you can see for week, for month, for year. Now this is section of food, diet. So there are multiple videos, and you would know that around in the age group of 30-35 plus, around 20% people suffer from either diabetes or blood pressure. These are chronic conditions. One has to live with that. So we have given special focus on these two conditions. You will see a lot of content towards diabetes and otherwise also there, but these conditions are focused because they are lifestyle related disease. Now this screen is about yoga. So there are also multiple videos. Now you see that then the screen is appearing that unique Netra Yoga for beautiful healthy eyes. Now the issue is this, because many conditions are created because of situations. So today we are in a state of lockdown. So people are continuously in front of screen. So what is the first thing that will get affected is your eyes. And that's why there's particular videos which are directed towards condition that people are suffering today. Now this is same in the exercise. So in the exercise also there will be exercise which will say, a tip about how to handle wrist pain. The reason being, again, people are typing for a long time. People are talking on mobile for a long time. That will cause wrist pain. That is a common problem today. So even small specific areas we have taken care. And we don't expect people to do sudden changes in life. See what happens, a person will not live healthy lifestyle all of a sudden. If I'm not used to walking, you can't expect me to start doing exercise maybe 35-40 minutes a day, which is not possible, correct? So what we have done, we have divided videos on two parts. One is for health conscious people who are used to doing exercise. So for them, there are longer duration videos, and also there are videos for people who don't do exercise.
So these are very short duration. There are exercises which you can do sitting in the chair also. So all that has been taken care of to make it relevant to most number of people. What you see on the screen are additional tips in my knowledge power. So it is like saying what happens, what happens when you have diabetes, what happens to kidneys, and diabetes can affect your eyes. So what happens to your eyes? So some knowledge about that, right? So now the question is, if you want to give this app first, how can you gift it and when can you gift it? So multiple occasions, because when you gift an app, no, there is no logistics issue. When you give a diary, then getting those diaries, distributing them or calendars, and they have to reach on time. That itself is a big issue, correct? So in the app, because it is going through Magic Store, it's very easy. You're sitting at home, you can do. You can do it anytime. You can give it gap on birthday, anniversary, Diwali, New Year. If you want, going for a meeting to a high potential client, before going you can give, or after he buys policy you can give. So basically any time is a good time for this app. Also, one more important thing is, see, you go to Magic Store in health and wellness, you can select a flyer, okay? That's how the process starts. So there are 5 flyer designs. So you select one design and just send it to your customer, right? Customer will download the app, and then customer will ask for you. You will get a message that he will ask a request for you to approve his subscription. When you approve it, then only your 99 rupees will get deducted. Otherwise, it will not. So you can send a message to as many as people. If they don't download, anyway, you are not going to lose money. But you are still going to create goodwill that at least you offered. Making an offer itself is beneficial. So for example, you give diaries and calendars. How many people use it? Not many people use it. Here, you can send the offer. Only if you accept, there is money getting deducted. And the price you deliberately keep so low that what we call it as rickshaw ride price. Which means if you want to go to meet a dietitian or a yoga teacher or a gym instructor, the cost that you will spend maybe in a metro on transportation per day, and this cost is for the year, 99 rupees per year. So friends, that's all about that. Now, any questions? Please, we can start Q&A session or we can go ahead. Hopefully you liked it. We like to get more feedback from you so that even if there are improvements, you want specific conditions to be handled, we can handle that also. Thank you. So question and answer, please. யாருக்கும் questions எதுவும் கேட்கணும் அப்படின்னா இந்த OHML ஆப்ல இருந்து நீங்க கேட்கலாம். So if you have any questions, just raise your hands. I will unmute you. Miss Jyoti wants to ask something. Yeah. I'll unmute. Yeah. So Jyoti Ramalingam sir, உங்க unmute பண்ணிருக்கேன். நீங்க வேணா unmute பண்ணி நீங்க உங்க questions கேட்கலாம். Okay, yeah. Ramanathan sir, உங்களை நான் unmute பண்றேன். You can unmute and talk, sir. Sir, good evening. I'm Ramanathan. In fact, I'm very interested to know the various subjects in this. Now, my one question is, this is a year's subscription. If I give it to a client who has it for a year, the next year, will it disappear? I could not get that. Can you be a bit louder? See, we have given this app to a customer. Okay. It exists for a year, Correct. a year, yearly subscription. Correct. Next year, will it disappear? The subscription is annual. You have offer. You have option to renew it next year. If you don't want, if the customer is not interested, he may not say. You can ask him, sir, you want again or you don't want again? No, my question is not that. If I renew it, next year also I will get the same content. But
the content which you have shared it this year, the content which we have shared it this year, will it disappear next year? No, 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 no. It is going to be library. In fact, what you are seeing now on the app is not even 20% of what it is. See, the issue is if it's like, television channel. So if I show same episode every day, nobody's going to watch my channel. So I have to keep adding new episodes to keep the freshness alive. So we are adding videos almost every week, and the content will keep going, correct? And whatever customer has kept record also remains there as long as he's using the app. It will not disappear. Next thing is, suppose we send this, it will go as a link or as an app. How will it go? It will go as a link because so he has to open it. When you send the flyer, no, there's a link below that. So he has to open that and download the app. Because you cannot push app, it is illegal. That's right. He has to download it. That's correct. Yes. Thank you. That's all. Thank you, sir. Okay. There are no questions. Yeah. I'm unmuting Mr. Mahavir Chand, sir. Yes. So if you want, you can unmute and you can ask questions. Yes. Yeah. Good morning. Like one curiosity, name why it is like home. The reason or any. Okay, it is supposed to mean out of hospital health management and maximization. Out of hospital health management and maximization. Okay. So that short form of that is home. I thought it was home, that is Sanskrit word, which is universal, powerful. Okay. No, we never wanted to give it any religious angle. It's neutral. And yes, sir. And another thing is like one out of again curiosity I am asking. We are sponsoring the fees like 99 rupees, which is 199. If we send to like clients who are like high profile, medium level, any like level of client, whether they will feel bad that the agency is sponsoring, and like what is the logic? They may ask like your reason, your explanation, sir. So it is about you are concerned about their health. So I'm telling you about very high net worth clients, very high profile clients. They would probably be member of gyms because they have money. Correct. The problem is not money most of the times. Problem is convenience. And there is nothing which can give you convenience. So there are other apps which is called Healthify Me. There is an app called Fitter. But the way they treat is very different. Their programs are definite duration program for transformation. So they make big promise, and promise also comes with the transformation. But there is activity that you have to do. Whereas our view is, see, not more than 5% of people dedicate time, because we are not used to it. Since our childhood, the schools don't have playground. If you just look at level of sports activity that happens in India, it's hardly anything. So what we are doing is we are giving small targets, small changes. So people change slowly. And typically, if you do something for 21 days, it becomes a habit. I'll give an example of marathon. Marathon is one of the toughest sports. It's a 42-kilometer long race. In Olympics, it was the toughest sport. But what has happened? Now you see marathons are everywhere. Correct? Every city has marathon. Why? Because they first reduced the distance. They made half marathon. They made then 7-kilometer dream run. So it came in the range of everybody. Correct? That's how marathon became very popular. So that's our approach. I hope I have cleared your question. Yeah. Thank you, sir. Thank Okay. Any other questions? Any other questions, please?
Again, I'll unmute, sir. And there is a question in the message, sir. You can read it. Can I use the content to the clients? Yes. So if you see, I'll just show you this. In front of at every video, you see, there will be a symbol below video, which is about share button, which typically on WhatsApp share, no? Same. So if you don't want to give app to somebody, you don't feel that client is so good, I don't want to spend money on it, I don't feel the need, you can share one video. Video can be given to anybody for free. Okay. So any other you can unmute and ask, or else you can chat in the chat box so that we'll ask the same question to the speaker. So is the language of the app will be only in English and Hindi, or else any regional language would have been added? See, we will be more than happy to give more languages. Correct. Only thing is it has a cost. Yeah. So if this is the first effort. So if we get great response, definitely Tamil, Telugu, Malayalam, Kannada, Bengali, and Gujarati are the target, because these are specific languages. People in those terrains speak those languages only. So that's one. That's great. Okay. Any other questions someone want to ask? Okay. There isn't one person. I'm unmuting Mr. Yeah, please. I'm unmuting also. Elliot, sir, you can ask your question. Yeah, good morning, sir. Good morning. Morning. Very good session, sir. Sure, sir. Actually, my doubt is this OOHHMM, no OM. This has to be download, or how we have to purchase this app? You go on Magic Store, sir. On Magic Store, go in the health and wellness section. Okay. There is you can send a flyer. Okay. Flyer goes to the client. If the Okay. client downloads the app, you get a message. In Okay. Magic Store itself, there's a section next to it for approval. Oh, You will see the okay. list of people who applied. And if okay. you say approve, okay, then the 99 rupees are deducted, otherwise it is not. Because see, if you send that flyer to somebody and he shares with somebody who is not Okay. known to you, then you will waste money, no? Yeah, definitely. If he is interested, it will be directed. Otherwise, nothing will happen. Nothing. Okay, sir. Thank For you. sending messages, there is no cost. You can send flyer to as many as. Oh, okay, sir. Thank you. Thank you. So here on the screen, if you see, in front of every video, there's a share button. Oh, Okay. So any video can be shared free of cost. okay, sir. These are all the videos. Okay, right. Thank you. Thank you, sir. Okay. Any other questions? Yeah, Kuldeep, sir. Yeah, hello. Good afternoon, sir. Good afternoon. And it's a very nice, innovative, and very effective tool. Hello, can you hear Yes. me? Yes, sir. Kuldeep ji. Sir, I would like to know one more doubt. Like, if I give this subscription to my client, okay, he uses for 1 month or 10 days, anything. Now he wants to give it shifted to his son or daughter. Can that subscription be shifted to their family member? No, subscription cannot. He can give his phone in his son's or daughter's hand and they can use the app. Because why we can't shift the subscription is because it is going to ask history or your health medical details. Okay. And you're going to get segmented. Client will be put in a segment, right? Now, once he is there, we cannot confuse because it will be wrong advice. Correct. But there are a lot of general videos which anybody can use, or exercise. Anybody can do exercise. What is wrong in doing exercise? No, right. But the idea is, see, price is kept so low. Even on Play Store, it is 199. So think of a client, if he wants to give it to his family also, he's not going to come back and ask to give me one more at 99 rupees, right? He won't give. That is the thing. They hesitate to ask. They hesitate to ask because any client in today's date, they hesitate to ask for offers. A general customers That's who right. thinks of ethics and things. Correct. So that is why it is kept at 199. So anybody can use it. We expect, in fact,
the problem that we faced and why we kept price very low is because see, most of the people who for whom policies are taken are mostly males, because it is always thought of income replacement in case of death, right? Right, right. But what about the lady in the house? Correct. If That she is- doesn't have policies, then what happens? That is the thing, yeah. But we have to make it appealing to her also, no? So you will give Yeah, it to husband, but wife should buy on her own. And 199 per annum is less than it's No, unthinkable no, amount today. that is nothing, not even on pizza. Yeah, it's a Correct. mere amount. No, not correct. Because at times what happens is they don't use businessmen and are at times busy. They don't have that thing, so they say, okay, let's give it to my son or daughter or wife, whoever. No, That's why I normally, asked, correct, sir. But normally in health, it doesn't happen. It's like, how people don't have time to watch videos or movies. Correct. correct. In South, there is a craze, but at least in this part of country. But if you see now with mobile phones, no, there are now short films which have started, which are very popular because it takes only 15 minutes to watch the film. So there is a lot of audience for that. So what we are trying to do is make it convenient and easy. Right. Right, correct. And after 1 year, the subscription is discontinued for him, but still he can use the app. No, old videos, anything. No. I think it's Once the subscription is over, the app is locked. Yeah. Subscription, it will give reminder that your subscription is getting over. So please pay. Yeah. And we are very confident. See what happens. Think of any health product, any that you think is good, and it comes at 199 per annum. Correct. It can be. I am saying even a supplement, okay, or even a churran, correct? Amla powder, gooseberry powder. Even that is more than that, correct? करेक्ट, वो कुछ भी हो सकता है, ये तो कुछ भी नहीं है, बट किसी की सोच ऐसी हो जाती है. Some people think. नहीं, सोच का प्रॉब्लम नहीं है. कैसा है ना, सी वी आर ट्राइंग टू चेंज हैबिट. पीपल आर नॉट यूज्ड टू लिविंग हेल्दी लाइफस्टाइल. But think of this, that if you bring change in even 10 to 20% people's life, Definitely. they will Even feel correct. Every percentage is important. correct. And in this business, no health, the people generally give respect to whoever is dealing with health. People give Correct. respect to doctor, even nurse, right? Right. Yoga teacher also. You don't look at how rich your yoga teacher is, right? No. It's still It's a a guru. profession. It's a profession. Like It's a respected profession, and if you are helping them for health, then obviously that respect will come to you. definitely. Kishore ji, Aji, I have a small doubt. See, Yes. if an agent wanted to use this app, correct. are we giving any concession or a trial period or anything like that? That's right. Now, after this meeting, I'll share a message with Bharat, and he will can relay it ahead. For all the agents, this app can be downloaded free, and for a period of 3 months. Oh, full usage they can have? Yeah, full usage. Okay. And for 3 months, our interest is please use you first use. Feel confident for 3 months. In Okay. between, you can start gifting, and even if you want to gift, there is no particular occasion. No, you can spread out your spends, right? Because you don't need to gift it to everybody today itself, no, or the next month. Correct. You can do it over a period of time. Correct. So even cost burden is not sudden; it is uniform. That is okay, sir. And see, after 3 months, he has to again subscribe for that 99, or is there any offer? Maybe if I send, if I subscribe to 50 people, I get complimentary or anything like that sort? See that that cashback for you Huh. is there built in the Magic Store, Magic Wallet. Okay. So I cannot really build anything in the app, correct? Because it is coming to Magic Wallet. Okay. Done. Even if they send to 15 people, that 99 rupee cashback will come to them. That's right. You are right. Great. Correct. Okay, good. Thank you, sir. Thank you. So thanks a lot. I think we are through with Q&A. My heartfelt thanks for the great audience.
I was very happy. And hopefully, once the pandemic is over, I meet you in person. Thank you. Definitely. South India is very close to my heart because I am a Maharashtrian. But if you look at my face, I look more like a Tamilian. So whenever I landed at Chennai airport, I used to, long time back, and I used to go outside, there are auto guys, and they used to pounce on me and speaking in Tamil. So I go to a restaurant, the waiter will start in Tamil suddenly. And the first line I learned in Tamil was Tamil Teriyan. They used to look at me in shock. Tamil Teriyan. What, this guy Tamilian doesn't speak our own language. Then I used to tell them I am from Maharashtra. So thanks a lot. Hopefully we'll meet in person, right? Sure. Okay, friends. It was a useful session by Mr. Kishore. நான் இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இதே அப்ளிகேஷனை நான் வந்து உங்களுக்கு தமிழ்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த. Just let me change the settings first. Yeah, let me pin myself. Okay, so OHM ஜீவன் அப்படின்ற ஒரு ஆப்பை டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி நாங்க கம்பைன் பண்ணி உங்களோட டேப் மேஜிக்ல அதை நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேஜிக் ஸ்டோருக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, டேப் மேஜிக்ல மேஜிக் ஸ்டோர் போனீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் இன்சூரன்ஸ் ஹேண்ட்புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், மை வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து உங்களோட வீடியோஸ் நீங்க தமிழ்ல உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஹெல்த் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டேப் மேஜிக்ல ஒரு ஃபீச்சராக மேஜிக் ஸ்டோர்ல ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். ஒரு எல்ஐசி அட்வைசருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ். ஒரு கஸ்டமர் கிட்ட எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப க்ளோஸா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றீங்களோ, நீங்க கொடுக்கக்கூடிய சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை உங்க கஸ்டமர் வாங்கிடுவாங்க. அப்போ நீங்க ஒரு சஜஷனாக பண்ணும் போது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸோ இன்சூரன்ஸ் கான்செப்டோ மட்டும் உங்க கஸ்டமருக்கு நீங்க சஜஷன் கொடுக்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட் ஆஃப் த அவர் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட் ஆஃப் த அவர், இட் இஸ் நத்திங் பட் ஹெல்த். ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ஏன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு கஸ்டமருக்கு ஒரு கிஃப்ட் நீங்க பண்ணக்கூடாது? அந்த கிஃப்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த OHM ஆப் அப்படின்ற ஒரு ஆப். இதே மாதிரியான ஆப்ஸ் நிறைய மார்க்கெட்ல ரிலேட்டடாக இருக்கு. அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியராக என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஆனா இந்த ஆப்பை ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க கொடுக்கும் போது அந்த கஸ்டமர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து ஒரு 99 rupees என்ன ஆகும் அப்படின்னா டிடக்ட் ஆகும். நீங்க கஸ்டமருக்கு ஒரு ஆனுவலி நிறைய கிஃப்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைரி, அதே மாதிரி கேலண்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பீங்க. ஒரு கஸ்டமருக்கு நீங்க மோர் தென் 150 to 200 rupees நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த கேலண்டருக்கு. ஆனா எத்தனை பேர் இந்த டைரி அண்ட் கேலண்டரை உங்க கஸ்டமர்ஸ் 100% யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அதை மினிமம் 10 to 20% ஆஃப் கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெரிய விஷயம். சோ இதை விட இன்னைக்கு நீட் ஆஃப் த அவர்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியே ஹெல்த் ரிலேட்டட் ஆப். இந்த ஆப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஒரு டயட் எப்படி மெயின்டைன் பண்றது, ஒரு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சாப்பிடணும், அதே மாதிரி யோகா அப்படின்றதுக்கான வந்து ஒர்க் அவுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியா நீங்க இருக்கிறதுக்கான ஒரு ஒர்க் அவுட்ஸ், உங்களோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒர்க் அவுட்ஸ், இதை எல்லாத்தையுமே கஸ்டமர் வீட்ல இருந்தே பார்க்கலாம். ஸோ மிஸ்டர் கிஷோர் அழகா சொன்னது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய ஃபீமேல்ஸ் அவங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வெளியே வந்து அவங்க ஒரு ஜிம் ஜாயின் பண்ணி அந்த ஜிம்ல போய் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவல்ல அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லை. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கோ இந்த கிளைண்டோடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த ஆப் நீங்க ஷேர் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்லயே அவங்களோட யோகா டீச்சர் இருப்பாங்க அவங்களோட மொபைல் போன்ல, அவங்க வீட்லயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிம் கோச் இருப்பாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸசைஸ் மூலியமாகவே அவங்களோட ஹெல்த்தை எப்படி ஸ்ட்ராங் பண்றது, ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஆப் கொடுக்கும். இதை உங்க கஸ்டமர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. கஸ்டமர்ஸோடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட டேப் மேஜிக்ல இருந்து உங்களோட கிளைண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நீங்க லிங்க்ஸ் அனுப்பி விடலாம். இதோட ஆப்போட லிங்க், இந்த ஆப்போட லிங்கை கஸ்டமர் டவுன்லோட் பண்ணி அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கன்ஃபர்மேஷன் ஒன்று வரும். அதை நீங்க அவர்கிட்ட நீங்க கொடுக்கும் போதுதான் அந்த ஆப் வந்து அவருக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அந்த ஆப்பை அவர் இன்ஸ்டால் பண்ணி அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உங்ககிட்ட 99 rupees என்ன ஆகும் அப்படின்னா டிடக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து அன்வான்டா இது டிடெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஓடிபி செக்யூரிட்டியும் நாங்க வச்சிருக்கோம். இதையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க உங்கள்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் நீங்க அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 3 months ஆஃப் ட்ரையல் பீரியட் யூஸ் பண்ணுங்க.
ஸோ யூஸ் பண்ணி பார்த்து எந்த மாதிரியான ஒரு எவ்வளவு யோகா எக்ஸசைஸ் இருக்கு, எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லெட் வி சே பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றாங்க, அதே மாதிரி வந்து இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்னென்ன மாதிரியான டயட்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்லிம்மிங் ஆகிறதுக்கான டயட்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்க இந்த ஆப்பை நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். இதுவே உங்க கிளைண்ட் வந்து வேற ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் ஆப் வில் பி மச் காஸ்ட்லியர், வெரி காஸ்ட்லியர். ஆனா நீங்க அவருக்கு ஒரு 99 rupees கிஃப்ட் பண்ண போறீங்க, அது உங்ககிட்ட இருந்தா டிடெக்ட் ஆகும். அந்த ஆப்பை அவர் 100% ஃப்ரீயா என்ன பண்ணுவார் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது கஸ்டமருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்களா இருக்கும். ஒரு எல்ஐசி ஏஜென்ட் எப்பயுமே இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்டை பத்தி மட்டுமே நீங்க சொல்லக்கூடாது. நீங்க இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஈஸியா கிரியேட் ஆகும். இதன் மூலியமாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அப்படின்றத வாங்கலாம். மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் பிரீமியம் கொடுத்து நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2,500 rupees உங்களுக்கு கமிஷனா கிரியேட் ஆகும். அதுல 99 rupees அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர் கஸ்டமர் பர் இயருக்கு ரொம்ப பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. ஸோ லெட் தம் யூஸ். உங்களோட ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகட்டும். அவங்களும் ஒரு சில நல்ல விஷயங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதன் மூலியமாக உங்களுடைய சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பிசினஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரையலுக்கான ஒரு விஷயங்களை நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதன் மூலியமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க கஸ்டமருக்கும் இதை நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். இதுதான் அவர் வந்து ரொம்ப டீடைல்டா சொன்னாரு, எப்படி நீங்க அந்த ஆப் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இந்த விஷயங்களை வந்து ஒரு எக்ஸசைஸை நீங்க கஸ்டமர் கிட்ட நீங்க ஷேர் பட்டனும் இருக்கு, ஷேரும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் இட். இந்த மாதிரியான விஷயங்களை டிஃப்ரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ வி ஆர் கமிங் அவுட் வித் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். எதற்காக அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வீட்ல இருந்துகிட்டே நீங்க ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் டேப் மேஜிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மேஜிக் ஸ்டோர்னா என்னன்றதை போய் பாருங்க. ஸோ இந்த ஆப் என்னன்றதை போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் யூசிங் அ ட்ரையல் வெர்ஷன். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்னைக்கு 12:20 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா போயிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. எல்ஐசி ஏஜென்ட்ஸ் ஈவன் இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் 11 o'clock நம்ம தொடரும். அந்த 11 o'clock ஒரு புது யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அனுப்பிச்சுடுவேன். அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங்க்கு நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Have a healthy business and I thank you and bye-bye.